ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாழைப்பழத்தில் சூப்பரான ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த வாழைப்பழத்தில் என்ன ரெசிபின்னு பார்த்துடலாம். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. நம்ம வாழைப்பழத்தை ஒரு 2 வாழைப்பழம் தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை அந்த மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம், சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதுலேயே நான் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். மிக்சியில் அரைச்சதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு மிக்ஸி ஜார்லேயே ஒரு டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நான் அப்படியே அந்த பவுல்லையே நான் ஊற்றிக்கிறேன். நீங்கள் தண்ணியை விட பால் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை அப்படியே எடுத்து அந்த பவுல்லையே நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்து அதுலேயே சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம தோசை மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கோதுமை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாழைப்பழமும் இனிப்புன்றதுனால நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தான் நாட்டு சர்க்கரை சேர்த்தேன். அதுவே கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு கூடுதலாக சுகர் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. வாழைப்பழம் நான் நல்லா இருந்த வாழைப்பழத்தை தான் சின்ன சைஸுன்றதுனால 2 வாழைப்பழம் சேர்த்தேன். நீங்கள் வாழைப்பழம் நல்லா பழுத்து அந்த தோலுலாம் மேலே கருப்பாயிட்ருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம வீட்டில் யாருமே சாப்பிட மாட்டாங்க. கீழே தான் நம்ம தூக்கி போடுவோம். அந்த வாழைப்பழத்தை வச்சு கூட நீங்கள் இந்த ரெசிபி செய்யலாம். சூப்பராக இருக்கும். இப்போ நான் இதில் ஒரு பிஞ்சளவு உப்பு, ஒரு பிஞ்சளவு சமையல் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு 1/2 hour இல்லைனா 1 hour அப்படியே நீங்கள் மாவை கலக்கிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் இந்த சமையல் சோடா சேர்க்க தேவையில்லை. உடனே செய்யணுன்னா கொஞ்சம் சமையல் சோடா சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு வரும். இப்போ நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு தவா வச்சுட்டு தவா சூடாயிடுச்சு. இப்போ இந்த மாவு எடுத்து தோசை போல் நம்ம ஊற்றிட்டு சுற்றிலும் எண்ணெயோ நெய்யோ எதுனாலும் ஊற்றிட்டு நம்ம விருப்பம் போல் நல்லா திருப்பி வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான வாழைப்பழம் இனிப்பு தோசை ரெடி. நீங்கள் இந்த மாதிரி தோசை போலவும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் நீங்கள் ஒரு குழிக்கரண்டியில் இந்த மாவை எடுத்து ஊற்றி 2 பக்கமும் திருப்பி வேக வச்சு எடுத்திங்கன்னா எண்ணெயில் சூப்பரான வாழைப்பழம் இனிப்பு குழிப்பணியாரம் ரெடி ஆகிடும். அப்படியும் நீங்கள் செய்யலாம். இல்லைன்னா இந்த மாதிரி குழிப்பணியார கல்லுலேயும் நீங்கள் மாவை ஊற்றி குழிப்பணியாரம் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாவுலேயே நீங்கள் ஏலக்காய் தூள் அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்து கூட நீங்கள் செய்யலாம். சூப்பராக இருக்கும். நம்ம சேர்க்கலை, நீங்கள் சேர்த்து செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.